10/10/2025 வெள்ளிக்கிழமை அருமையான இந்த சங்கடசர திருநாளிலே உலக மனநாள். இன்று 30% இளைஞர்களுக்கு மனநலப் பிரச்சனைகள். நிச்சயமாக அது இயற்கை பேரிடர், அவசர காலங்களில் ஏற்பட்ட நேச்சுரல் டிசாஸ்டர் என்று சொல்லுவோம். எர்த்குவேக் இருக்கலாம், ஸ்டார்மு, ஃப்ளட்டு, ஃபயர், ஃபாரஸ்ட் ஃபயர், காட்டுத்தீ, இன்ஃபெக்ஷன், இது போல் இருக்கலாம். சரி, இப்படி இருக்கும்பொழுது முக்கியமாக பயம், மனக்குழப்பம், மன உளைச்சல், பர்டிகுலராக தன்னம்பிக்கையின்மை தான் இதற்கு காரணம். இப்போ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இஸ் வெரி எசென்ஷியல் என்று மூத்த மனநல மருத்துவர் கோவையை சேர்ந்த டாக்டர் மூனி நமக்காக அற்புதமாக ஒரு வடிவமைத்து கொடுக்குறார். இன்று எல்லா இடங்களுமே அதாவது நம்மளுடைய மென்டல் ஹெல்த்துங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ 100 கோடிக்கு அதிகமானவர்கள் உலக அளவிலே இன்று மனநல பாதிப்புகள் உள்ளார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கிறார்கள். டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் ரேஷியோ அஃபெக்டடு. இந்த சைக்காலஜி 30% இந்திய இளைஞர்கள் மனநலை, பர்டிகுலராக 30%, 83% மனநல குறைபாடுகளுக்கு சிகிச்சை இன்னும் பெறாத காலகட்டத்தால் பல விதங்களிலேயே அவர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் உள்ளார்கள். குறிப்பாக 15லிருந்து 29 வயதுக்கு உட்பட்ட இளம் தலைமுறையினர்கள் சூசைடல், தற்கொலை செய்து கொள்வது அதிகரித்து வருகிறது. 70லிருந்து 83% சிகிச்சை பெறுவதில்லை. எனவே இளைஞர்கள் இதை கண்ணுற்று தக்க மனநல ஆலோசனைகளை கடைபிடித்தால் இந்த மனநல நோயிலிருந்து நாம் விடுபடலாம் என்பது சாத்தியமான. இது இஸ் எ பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும். காலையில் அதுதான் ஏர்லி மார்னிங் ஏர்லி பேர்டு என்று சொல்கிறார்கள். பறவைகள் எந்த ஒரு பெல் அலாரம் வச்சு எடுக்கல, ஆட்டோமேட்டிக்காக அதை எழுந்து இறை தேட ஆரம்பிக்கிறது. அந்த வகையிலே இன்று நாம் இந்த ஒரு இசையின் மூலமாக இந்த மனநல பிரச்சனையை நாம் சரி பண்ணலாம். அந்த வகையிலே அதிகாலை நேரம் கூலிக்கு போகிறோம், அன்னைக்கு 6 மணிக்கு வேலை முடிச்சு வாரோம், இன்னைக்கு 2 மணிக்கு வேலை முடிச்சு வாரோம், ஏலேலோ அம்மா ஏலேலோ, ஏலேலோ அம்மா ஏலேலோ, ஏலேலோ ஐயா ஏலேலோ, ஏலேலோ அம்மா ஏலேலோ. உழைச்சி உழைச்சி ஓடா போகிறோம், ஊசி வரம்பு தேஞ்சி போகிறோம், மக்கள் சக்தி என்று முழங்கு, மனித உரிமை என்று முழங்கு, அதிகாலை நேரம் கூலிக்கு போகிறோம், அன்னைக்கு 6 மணிக்கு வேலை முடிஞ்சு வாரோம், நாம் இன்னைக்கு 2 மணிக்கு வேலை முடிஞ்சு வாரோம், மக்கள் சக்தி என்று